வெல்கம் டு வானதிஸ் கிச்சன். வித்தியாசமாக ஒரு ரசம் பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் வச்சுருக்கேன், கடுகு போட்டுட்டு கடுகு பொரிஞ்சிடும். இது கேரளா ஸ்பெஷல். இந்த ரசம் கேரளாவில் நிறைய வீட்டில் இந்த ரசம் வைப்பாங்க. அதாவது சீரகம் கிடையாது, மிளகாய் கிடையாது, கருவேப்பிலை இல்லை, மிளகுத்தூளும் கொஞ்சம் மிளகாய் பொடியும் போட்டு வைக்கிற ரசம் இது. பூண்டு வதங்கினதும் 2 தக்காளியை சுடுதண்ணியில் போட்டு தோலை உரித்து இந்த மாதிரி மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கேன். இதை கொஞ்சம் நேரம் வதக்குவோம். வதக்கிட்டு இதில் 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிட்டு மிளகாய்த்தூள் இருக்க அந்த பச்சை வாசனை கொஞ்சம் போயிடும் இதுலேயே. இப்போ என்ன செய்யுங்க, அரைச்சி வச்சுருக்க புளியை ஊற்றிடுங்க. தேவையான உப்பு போட்டுட்டு தண்ணி கலந்துக்கோங்க. பொதுவாக ரசத்தை கொதிக்க விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ரசம் கொஞ்சம் நல்லாவே கொதிக்கணும். மிளகாய் பொடி போட்டிருக்கோம் இல்லைங்களா, டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் தாராளமாக கொத்தமல்லியை போட்டுக்கலாம். கேரளா ரசம் ரெடி. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.